Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 8ல exercise sum number 5 பார்க்குறோம். From the following particulars prepare comparative statement of financial position of Kala Limited comparative statement கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் அசட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கீழே என்ன வரும், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே என்ன வரும், கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே என்ன வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசட் சைட் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்டு கீழே என்னென்ன வரும், நெக்ஸ்ட் கரண்ட் அசெட்டுக்கெல்லாம் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி அப்படியே எடுத்து நம்ம போட்டு பேஸ் இயராக ஃபஸ்ட் இயரை வச்சு நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட வேண்டியதான். இப்போ சொல்யூஷன் எழுதிக்குவோம். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கலா லிமிடெட் பர்டிகுலர்ஸ் 2016 to 17, 2017 to 18 ரெண்டு காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்காங்க காலம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்லேயே ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3 lakhம் 3,60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 60,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ப்ளஸ் 60,000 போட்டிங்க. இப்போது இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம், அந்த 60,000 டிவைடட் பை பேஸ் இயர் என்னங்க 3 lakh இன்ட்டு 100. 60,000 டிவைடட் பை 3 lakh இன்ட்டு 100. ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே 3 0 கேன்சல் ஆகிடும். 3 1s 3, 3 2s 6. அப்போ 20%. ஓகேவா. இப்போ ஷேர் கேபிட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 50,000 ஈக்குவல் அமௌண்ட்டு தான் இருக்குது. அப்போது இதுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. அதனால் டேஷ் போட்டுறோம். பர்சன்டேஜ்லேயும் நம்ம டேஷ் போட்டுறோம். நெக்ஸ்ட் ஒன் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் லோன் ஃப்ரம் பாரோயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50,000 40,000 கொடுத்துருக்காங்க. அப்போ லோன் ஃப்ரம் பாரோயிங்ஸ் பாருங்கள் 50,000 40,000 எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா டிக்ரீஸ் தான் இருக்குது. 50,000 40,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன போடுவீங்க, சிம்பிள் கரெக்டாக போடணும். -10,000 போடணும். -10,000 போட்டு இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 10,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100. ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா. இங்கே 2 0 இங்கே 2 0. 5 1s 5, 5 2s 10. அப்போ 20%. இங்கே சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கிறனால இங்கே மைனஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, 20,000 12,000. அப்போ இதுவும் என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா -8,000. இங்கே என்ன வேணும், 8,000 டிவைடட் பை 20,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா -40 கிடச்சிரும். இப்போ ஓவராலாக டோட்டல் போட போகிறோம். 30,000 + 50,000 50,000 20,000 போட்டிங்கன்னா 4,20,000. இங்கேயும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,62,000. 4,20,000 4,62 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா +42,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போன்னா 42,000 டிவைடட் பை பேஸ் என்ன 4,20,000. 4,20,000 இன்ட்டு 100. ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே 2 0 இங்கே 2 0. 42 1s 42. இங்கே 42 இருக்குது. அப்போ 10%. ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு அசெட் போட போகிறோம். அசெட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்ஸட் அசெட் வந்து 2,50,000 2,90,000. 2,50,000 2,90,000ல் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா +40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி போடுவோம், +40,000 டிவைடட் பை 2,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 16% கிடச்சிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 50,000 40,000. அப்போ 50,000 40,000 என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ -10,000. அப்போ இந்த பர்சன்டேஜும் மைனஸில் தான் வரும். இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், 10,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா -20 கிடச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கரண்ட் அசெட்டில் தனியாக 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இன்வென்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரிஸில் 80,000 1 lakh. அப்போ 80,000 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா +20,000. இப்போ இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம், 20,000 டிவைடட் பை 80,000 இன்ட்டு 100. 20,000 டிவைடட் பை 80,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 0 மேலே 2 0 கேன்சல் ஆகிடும். 8 1s 8, 8 2s 16, பேலன்ஸ் 4, 8 5s 40. அப்போ 25%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000 32,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 40யோட 32,000 என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா -8,000. இப்போ 8,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100 போட்டு பாருங்கள்.
ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2 ஜீரோ, மேலே 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 4 1s are 4, 4 2s are 8, 20. அப்போ 20%. என்ன 20? இங்கே மைனஸ் இருக்குன்னா -20. இப்போ டோட்டல் போட போகிறோம். 2,50,000, 50,000, 80,000, 40,000 ஆட் பண்ணிங்கன்னா 4,20,000. இந்த சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,62,000. இப்போது இதுலேருந்து இது என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 42,000 + 42,000. இதுக்கான பர்சன்டேஜ் 42,000 டிவைடட் பை 4,20,000 into 100. 2 0 0 கேன்சல் ஆகிடும். மேலே 2 0, கீழே 2 0 கேன்சல் ஆகும். 42 1s are 42, 0 + 10. இப்போது லயபிலிட்டிஸும் அசட்டும் ஒரே ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. பர்சன்டேஜும் கரெக்டாக இருக்குது. இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்குது. இப்படி போட்டால் தான் நம்ம போட்ட சம் கரெக்டாக வரணும். ஒரே மாதிரி வரணும். லயபிலிட்டிஸும் அசட்டும் ஈக்குவலாக வரணும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.